ரைனோபிளாஸ்டி, அப்டாமினோபிளாஸ்டி, பிரஸ்ட் ரிடக்ஷன், போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், இந்த நேம்ஸ்லாம் கேட்ட உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து இது டெஃபினட்டாக தெரியும், இது வந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் ஆனால் வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணுறது, எது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு வேணுமா வேண்டாமான்றத டெசிஷன்லையுமே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. பேசிக்கலி வந்து ஒரு கார்டியாக் இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து ஒரு கேன்சர், ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை வந்து போய் பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவங்க ஏதாவது ப்ரொசீஜர் சஜஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஒரு லைஃப் கண்டினியூட்டிக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியல். ஸோ அந்த இடத்துல வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து எப்போ பண்ணுறது, எங்கே பண்ணுறதுன்னு தான். வெராஸ் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின் போது இது வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் உங்களுடைய பர்சனல் கம்ஃபர்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு தான் வந்து ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களை டே டு டே பேசிஸில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்களுடைய ஓவர் ஹேங்கிங் டம்மி, லார்ஜ் பிரெஸ்ட்டு அண்ட் ஃபேஸில் வந்து ரொம்ப சாகிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் டே டு டே நீங்கள் ரெடி ஆகும்போது, இல்லை நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது உங்களை வந்து லைக் இதுக்கு நம்ம கண்டிப்பாக எதனா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்ற ஒரு பேசிக் ஐடியாவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து எங்கே பண்ணுறது, யார்கிட்ட பண்ணிக்கிறதுன்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். 3 விஷயங்கள் நான் சொன்னேன். அதாவது இந்த ப்ரொசீஜர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, எங்கே பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போங்க. ஏன்னா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போகும்போது தான் ஹி வில் எக்ஸ்பிளைன் டு யூ உங்களுக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்கும் அண்ட் எந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், காஸ்ட், இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு மேக் அன் எஜுகேட்டட் டெசிஷன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம், இன்னும் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ டியூரிங் எ செகண்ட் கன்சல்டேஷன் யூ வில் பி வெரி வெரி கிளியர் அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அதனால் உங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன ஒரு சேஞ்ச் வரும், இது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்றதுல நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த கிளாரிட்டி இருக்கும்போது தான் அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும். ஏன்னா வந்து ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, அந்த பேஷண்ட் வந்து அந்த சர்ஜரியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதோட பெனிஃபிட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது தான் அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து கன்சல்டேஷன் வித் அ குவாலிஃபைட் போர்ட் சர்டிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் கரெக்டாகவும் வந்து கிடைக்கும். ஸோ கன்சல்டேஷன் இஸ் தி கீ இன் டிசைடிங் ஃபார் அ பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்.